அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 3 பகுதி 4 வேத சாகைகளின் பேதங்கள். மைத்ரேயரே, முதலில் பிரம்மாவால் ஆக்கப்பட்ட வேதம் 4 பாதங்களையும் அநேக ஆயிரம் கிளைகளை உடையதாகவும் இருந்தது. அதிலிருந்து 10 விதமான உறுப்புகள் உருவாகின. 28வது யுகத்தில் மகனான வியாசர் வேதங்களை 4ஆக வகுத்தார். இந்த பூ உலகில் மகாநாராயணர் தவிர மற்றொருவன் மகாபாரதம் இயற்ற வல்லவனாகவானான். அதனால் இந்த வியாசர் மகா நாராயணரின் அம்சம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரம்ம வேதனால் வியாச பகவானுக்கு வேதங்களை பிரிக்கும்படி கட்டளையிடப்பட்டது. வேதங்களை அவர் பிரித்த பின்பு சரியான சீடரை தேர்வு செய்தார். வேதத்திற்கு பைல மகாமுனிவரையும், யஜுர்வேதத்திற்கு சைபவான மகாமுனிவரையும், சாமவேதத்திற்கு யாமினி முனிவரையும், அதர்வண வேதத்திற்கு சுமந்த முனிவரையும், இதிகாச புராணங்களுக்கு சூதரையும் நியமித்தார். அகண்டமான வேதத்திலிருந்து இருக்கு வேதத்தின் பகுதியை எல்லாம் பிரித்தெடுத்து ஒன்றாக்கி அதை இருக்கு வேதம் என்று பெயரிட்டார். அதுபோலே அகண்டமான வேதத்திலிருந்து யஜுர்வேத பகுதியை பிரித்தெடுத்து ஒன்று சேர்த்து யஜுர்வன வேத பகுதிகளை தனித்தனியாக பிரித்தெடுத்து சாமவேதம் என்றும் அதர்வண வேதம் என்றும் பெயரிட்டார். முன்பு ஒன்றாக இருந்த வேதங்கள் 4ஆக வகுத்து பின் அதை 2 சமஸ்கிருதிகளாக்கி ஒன்றை இந்திர பிரமாதி என்பவருக்கும் மற்றொன்றதை பாஸ்கலர் என்பவருக்கும் கொடுத்தார். பாஸ்கல முனிவர் தான் பெற்ற சங்கீதை 4ஆக வகுத்து போத்தியர், அக்னி, மாடகர், யாக்கிய வல்லியர், பராசரர் ஆகியோருக்கு போதித்தார். இந்திரபிரீதி என்ற முனிவர் தனது மகனான மாண்டுகேயர் என்பவருக்கு போதித்தார். இவ்வாறு சிருஷ்டிய பிரதிஷ்டிய பரம்பரைகளை வளர்ந்தது. சாகல்யர் என்பவர் அதை 5ஆக பிரித்து முக்கலன், கோமுகன், வார்சிகன், சாலியன், சைகிரன் என்ற தனது மாணவர்களுக்கு கொடுத்தார். சம்பூர்ண என்பவர் அந்த சமஸ்கிருதையை 3ஆக பிரித்து நிருத்தம் என்ற வேதாங்கம் ஒன்றை சேர்த்து தனது மாணவர்களுக்கு கொடுத்தார். பாஸ்கலி என்பவர் இந்திர பிரமதி சாகையை 3ஆக்கி தனது மாணவர்களுக்கு வழங்கினார். இவ்வாறு இருக்கு வேதத்தின் சாகைகளையும் அணுசாகைகளையும் பிரதிசாகைகளையும் உண்டாக்கினர் என்றார் பராசர முனிவர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.